ஹே காய்ஸ், ஒரு குடும்பம் ஜாலியாக அவங்க ஃபேமிலி ட்ரிப் போயிட்டு இருக்காங்க. திடீர்னு ஒரு மரண பயத்தை தரும்னு அவங்க எதிர்பார்க்கல. ஆண்ட்ரியன் அவரோட ஃபேமிலியோட கார்ல போயிட்டு இருக்கும்போது வழியில கார் பிரேக் டவுன் ஆகி ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள மாட்டிக்கிறாங்க. அந்த நேரத்துல அவங்களோட சின்ன பையன் கிண்ட்ரன் தண்ணிமைக்கும் நேரத்துல மர்மமான முறையில காணாம போயிடுறான். அவனை தேடி போகும்போதுதான் இந்த ஊர்ல இருக்கிற ஒரு பயங்கரமான சடங்கை பத்தி அவங்களுக்கு தெரிய வருது. அதுதான் ஜலாங்குங் பொம்மை சடங்கு. அந்த பொம்மை மூலமா ஆவிகளை வரவழைச்சு அவனோட பையனை காப்பாத்துவாங்களா, இல்ல அந்த சாபத்துல மொத்த குடும்பமும் மாட்டிக்கிட்டாங்களான்றது படத்தோட கதை. இந்த இந்தோனேஷியன் ஹாரர் மூவியோட கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் வேற லெவல்ல இருக்கு. கடைசி வரைக்கும் பாருங்க. வாங்க இப்போ அந்த மர்மமான காட்டுக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே பண்ணிடுங்க. அப்பதான் இது போன்ற த்ரில்லர் படங்களை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். இப்ப படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு வீட்டுக்குள்ள ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை காட்டுறாங்க. இப்போ டேபிள் மேல துணி வச்சு ஏதோ மூடி வச்சிருக்காங்க. அந்த துணியை விளக்குனா அதுக்குள்ள ஒரு பொம்மை ஒண்ணு இருக்கு. அந்த பொம்மை பார்க்கவே ரொம்ப பயங்கரமா இருக்கு. இந்த சடங்கை நம்ம பண்ணிதான் ஆகணுமான்னு சொல்லி அவங்க ஒய்ஃப் கேட்கறாங்க. நம்மளோட பொண்ணு திரும்பி நமக்கு வேணும்னா இதை நம்ம பண்ணிதான் ஆகணும்னு அவர் சொல்றாரு. ஆக்சுவலா இவங்களோட பொண்ணு காணாம போயிட்டா. இந்த பொம்மையை வச்சுதான் அவங்க பொண்ணை கண்டுபிடிக்கணும்னு பாக்குறாங்க. இப்ப அந்த பொம்மை தலை முடியில இருந்து ஒரு சின்ன பேப்பர் ஒண்ணு எடுக்கிறாரு. அதுல சில மந்திர வார்த்தைகள் எழுதிருக்கு. இப்ப அதை படிச்சு ஒரு ஆவியை வரவழைக்கிறாரு. இப்ப அந்த பொம்மை தானா வேகமா ஆடிட்டு இருக்கு. அம்மா அப்பான்னு சொல்லி அவங்க பொண்ணு கூப்பிடுற சத்தம் அவங்களுக்கு கேக்குது. அத்தா அங்க இருக்கிற படிக்கட் கிட்ட ஒரு இருட்டான இடத்துல இருந்து அந்த சத்தமே வருது. செல்லம், நீ அங்கதான் இருக்கியாமான்னு சொல்லிட்டு இவர் அங்க போறாரு. அப்பா, என்னால எதுவுமே பார்க்க முடியலப்பான்னு சொல்லி அந்த பொண்ணோட சத்தம் மட்டும் கேக்குது. இப்போ ஒரு கை மட்டும் வந்து அவர் அந்த இருட்டுக்குள்ள எடுத்துக்கிட்டு போயிடுது. இதை பார்த்து அவர் ஒய்ஃப் ஷாக் ஆகி நின்றுட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே அவர் பின்னாடி நடந்து வராரு. பார்த்தா அவரோட தலை அப்படியே முதுகு பக்கம் திரும்பி இருக்கு. அங்கே விழுந்து அவர் இறந்து போயிடுறாரு. தன் கண் முன்னாடியே இறந்து போனதை பார்த்து அவங்க ஒய்ஃப் கதறாங்க. அப்படியே டேபிள்ல ஆடிட்டு இருந்த அந்த பொம்மையும் கீழே விழுந்துருது. இப்ப அப்படியே நமக்கு ஒரு வருஷம் கழிச்சு காட்டுறாங்க. இப்ப நமக்கு ஒரு ஃபேமிலியை காட்டுறாங்க. ஆட்ரியன், அவரோட பையன் கீனன், பொண்ணு நிக்கி, அதுக்கப்புறமா அவரோட ஒய்ஃப் சாண்ட்ரியா. இவங்க பிரெக்னெண்டா இருக்காங்க. இவங்க எல்லாருமே ஒரு ஃபேமிலி ட்ரிப்புக்காக வந்துட்டு இருக்கும் போது இவங்க கார் டயர் பஞ்சர் ஆயிடுது. அதனால ஆண்ட்ரியன் கார் டயரை மாத்திட்டு இருக்காரு. இப்ப அவரோட பையன் அங்க வந்து அப்பா அந்த இடத்துல போயிட்டு போட்டோ எடுக்கட்டுமான்னு சொல்லி கேட்கறான். இந்த டயர்லாம் மாத்திட்டு நம்ம எல்லாரும் ஒன்னா அங்க போலான்னு சொல்றாரு. உன்னோட அக்கா வேணா கூட கூட்டிட்டு போன்னு சாண்ட்ரா சொல்றாங்க. அவெல்லாம் கூப்பிட்ட வரமாட்டாமான்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறான். இப்போ டயர்லாம் மாத்திட்டு ஒரு இடத்துக்கு கிளம்பிட்டு இருக்காங்க. இப்ப அந்த ரோட்ல ஒரு கேட்டு மாதிரி இருக்கு. அதுல ஒரு கார் போற அளவுக்கு தான் இடமே இருக்கு. அதை தாண்டி இப்ப அவங்க ஒரு நதி ஓரத்துல வந்துடுறாங்க. இப்ப கிரண் காரை விட்டு இறங்கி போட்டோ எடுக்கிறதுக்காக வெளியே போயிடுறான். அவன் பின்னாடியே சாண்ட்ராவும் போயிடுறாங்க. அப்போ கார்ல ஆண்ட்ரியன் நிக்கி கிட்ட, நீ உங்க அம்மா கிட்ட பேசவே மாட்டேங்கிற, நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு ஃபேமிலி ட்ரிப் வந்திருக்கோம். நீ காலேஜ் படிக்கிறதுக்காக வெளியூர் போயிடுவேன். இதுக்கப்புறமா நம்ம இந்த மாதிரி ஃபேமிலி ட்ரிப் எல்லாம் போக முடியாதுன்னு சொல்றாரு. அதுக்காக சாண்ட்ரால என்ன காலேஜ் படிக்க அமுச்சு வச்சிருவாளான்னு சொல்லி கேட்கறா. மரியாதையா பேசுமா, அவன் உன்னோட அம்மான்னு சொல்றாரு. ஆக்சுவலா நிக்கிக்கு சாண்ட்ரா ரெண்டாவது அம்மா. ஆனா நிக்கி சாண்ட்ராவை அம்மான்னு கூப்பிட மாட்டேங்கிறா. ஆண்ட்ரியன் அவகிட்ட, நான் உன்கிட்ட கெஞ்சி கேட்கிறேம்மா, நம்ம எல்லாரும் ஒரே ஃபேமிலி, அம்மா நினைச்சு அவளுக்கு கொஞ்சமாச்சும் நீ மரியாதை கொடுமான்னு சொல்றாரு. நான் ட்ரை பண்றேன்னு சொல்லிட்டு அவ காரை விட்டு வெளியே வந்துடுறா. இப்ப அந்த சின்ன பையன் ஜாலியா எல்லா இடத்துலயும் போட்டோ எடுத்துட்டு இருக்கான். அப்ப ஆண்ட்ரா நிக்க பார்த்து, தம்பியை பாத்துக்குமா, அவன் எங்கன்னா போயிட போறான்னு சொல்றாரு. இப்ப அந்த சின்ன பையன் போட்டோ எடுத்துக்கிட்டு அப்படியே காட்டுக்குள்ள ஓடுறான். இருறா நானும் வரேன்னு சொல்லி பின்னாடி நிக்கி வந்துட்டு இருக்கா. இப்ப அப்படியே ஓடி வந்து அங்க இருக்க நதி ஓரத்துல அவன் போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கான். அவன் கிட்ட, பாத்ரூம் போகணும், நான் வர வரைக்கும் நீ இங்கே இருக்கணும்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறா. இப்ப அப்படியே அவனை வச்சு அவன் வீடியோ எடுத்துட்டு இருக்கும் போது அவனுக்கு பின்னாடி தூரத்துல ஒரு கருப்பு உருவம் நின்றுட்டு இருக்க மாதிரி தெரியுது. இப்போ கேமரால அந்த உருவத்தை பார்த்துட்டு திரும்பி பாக்குறான், அங்க யாருமே இல்ல. அப்ப அந்த தண்ணிக்குள்ள இருந்து ஒருத்தன் வெளியே வரான். இவன் பேர் சார்னோ. இங்க என்னடா தனியா பண்ணிட்டு இருக்க, என் அக்கா கூட தான் நான் வந்தேன், அப்பா அம்மா 2 பேரும் அந்த பக்கம் இருக்காங்கன்னு சொல்றான். இருட்டாக போது இந்த இடத்த விட்டு முதல்ல நீ கிளம்புன்றாரு. இப்ப கீனன் அவங்க அப்பா அம்மா இருக்க இடத்துக்கு போயிட்டு இருக்கான். இப்ப காட்டுக்குள்ள வந்து அவங்க அக்காவை தேடிட்டு இருக்கான். அப்படியே அவளை தேடிட்டு அவன் இன்னும் காட்டுக்குள்ள போயிடுறான். அப்படியே நடந்து வந்துட்டு இருக்கும் போது அவனுக்கு பின்னாடி யாரோ இருக்கிற மாதிரி தோணுது. திரும்பி பார்த்தா தூரத்துல ஒரு உருவம் நின்றுட்டு இருக்கு. பார்த்தா அது அவ்வளவு பெரிய உயரமா இருக்கு. அதை பார்த்தா அவன் அங்கேருந்து பயந்து ஓடுறான். அப்படியே அக்காவை தேடிட்டே வந்துட்டு இருக்கும் போது அப்பா அவனுக்கு வழியில ஒரு பொம்மை ஒண்ணு கிடைக்குது. இந்த பொம்மையை தான் நம்ம படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல பார்த்திருப்போம். அப்படி அந்த பொம்மையை எடுத்து அவன் பார்த்துக்கிட்டு இருக்கும் போது இப்ப அவனை அப்படியே யாரும் காட்டுக்குள்ள இழுத்துக்கிட்டு போயிடுறாங்க. அக்கான கத்திக்கிட்டே காட்டுக்குள்ள போய் மறைஞ்சிடுறான். இப்போ தம்பியை தேடிட்டு நிக்கி அந்த இடத்துக்கு வரா. பார்த்தா அவன் அங்க காணோம். இப்போ நிக்கி அப்பா கிட்ட வந்துட்டு, கிண நீங்க வந்தானான்னு சொல்லி கேட்கிறா. ஓ கூட தானே அவன் இருந்தான், நான் டாய்லெட் போயிட்டு வந்து பார்த்தா அவன் அங்க காணுப்பான்னு சொல்றா. இப்ப அவனுக்கு போன் பண்ணி பாக்குறாங்க. அவன் போன் சுவிச் ஆஃப்ல இருக்கு. இப்ப ஆதிரன் வைஃப் அங்கே இருக்க சொல்லிட்டு பொண்ணை கூட்டிட்டு பையனை காட்டுல தேடுறதுக்காக போயிடுறாரு. அவன் போன இடத்துக்கெல்லாம் அந்த காட்டுக்குள்ள போய் அவங்க தேடி பாக்குறாங்க. பார்த்தா அவனை அங்க காணும். இப்ப அவங்க போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட்டும் பண்ணிடுறாங்க. போலீஸ் அந்த இடத்துக்கு வந்து செக் பண்ணிட்டு இருக்காங்க. வெளியே மழை பெஞ்சிட்டு இருக்கனால இவங்க கார்ல உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ நீ தம்பியை நினைச்சு ரொம்ப கவலைப்பட்டு இருக்கா. இதை பார்த்த சாண்டா, தம்பி தொலைஞ்சு போனதுக்கு நீ தான் காரணம்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டு நீக்கு கோவப்பட்டு கார்ல இருந்து வெளியே போயிடுறா. இப்ப பொண்ணை சமாதானப்படுத்த ஆதிரன் வெளியே வந்து,
அவனை நான் தனியா விட்டுட்டு போகணும்னு நினைக்கல. அவன் தொலைஞ்சு போனதுக்கு நான் காரணம் இல்லப்பான்னு சொல்லி அழுகுறா. ஒன்னும் இல்லாம அவன் கிடைச்சிருவான்னு சொல்லி அவளை சமாதானப்படுத்துறாரு. இப்ப மாஜித்ன்ற போலீஸ் ஆபீசர் அங்க வந்து, நாங்க தேடி பார்த்தோம், உங்க பையன் இன்னும் கிடைக்கலன்னு சொல்றாரு. இதை கேட்ட கோவப்பட்ட ஆதிரன், 7 மணி நேரமா நீங்க இவ்வளவு பேரும் தேடிட்டு இருக்கீங்க, இன்னும் என் பையன் கிடைக்கல, அவன் எங்க தொலைஞ்சானோ நீங்க அங்க போய் தேடி இருக்கணும், இங்க எல்லாரும் இந்த நதி ஓரத்துல தேடிட்டு இருக்கீங்க. சார், எங்களால முடிஞ்ச அளவுக்கு நாங்க தேடிட்டு தான் இருக்கோம், ப்ளீஸ் எங்களை புரிஞ்சுக்கோங்க. மழை வேற ரொம்ப ஹெவியா இருக்கு, இன்னைக்கு நீங்க என் இடத்துல வந்து தங்கிக்கோங்க. என்னோட வீடு இங்க இருந்து ரொம்ப தூரம் கிடையாது, உங்க வைஃப் வேற பிரெக்னெண்டா இருக்காங்க, வாங்கன்னு சொல்லி கூட்டிட்டு போறாரு. இப்போ இவங்க எல்லாருமே மாஜித்தோட வீட்டுக்கும் வந்துடுறாங்க. அங்க ஃபைசல் என்ற இவரோட தங்கச்சி பையனும் இருக்கான். இப்போ மாஜித் அவங்க கிட்ட இவனை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாரு. இப்போ ஃபைசல் அவங்க தங்கறதுக்கான ரூமை காட்டிட்டு வந்துடுறான். இப்போ நைட்ல சாண்ட்ரா தூங்கிட்டு இருக்கும் போது கிரண் வந்து அம்மா அம்மான்னு சொல்லி கூப்பிடுற சத்தம் அவளுக்கு கேக்குது. இப்ப அவங்க கண் முழிச்சு பாக்குறாங்க, பெட்ல உட்காந்துட்டு இருக்கான். அப்படியே தலையை மட்டும் இவங்க பக்கம் திருப்பி பாக்குறான். அப்படியே கத்திக்கிட்டு அந்த இருட்டா இருக்கிற இடத்துல போய் மறைஞ்சிடுறான். அதெல்லாம் பார்த்துட்டு சாண்ட்ரியா ரொம்ப பயந்துடுறாங்க. இப்ப அடுத்த நாள் காலையில ஃபைசல், கிரண், சாண்ட்ரா 3 பேருமே அந்த சின்ன பையனை தேடிட்டு காட்டுல வந்திருக்காங்க. அப்போ சாண்ட்ரா ரொம்ப டயர்டாயி அந்த இடத்துல உட்காந்துக்கிறாங்க. இப்போ நிக்கி அவங்க குடிக்கிறதுக்காக வாட்டர் பாட்டில் எடுத்து கொடுக்குறா. இப்போ நிக்கி அவங்க பக்கத்துல உட்காந்து கையை பிடிச்சிக்கிட்டு, கவலைப்படாதீங்க, கிரணை நம்ம சீக்கிரமா கண்டுபிடிச்சிருவோம். இப்போ இவங்க 2 பேரும் க்ளோஸ் ஆகிற மாதிரி தெரியுது. இப்போ ஃபைசல் ஓடி வந்து, நாங்க ஒரு வீடை பார்த்தேன், நம்ம அங்க போயிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்றான். இப்போ அந்த வீட்டுக்கு வந்து அவங்க கதவை தட்டுறாங்க. அப்போ நிக்கி அந்த வீட்டோட பின்னாடி பக்கம் போய் பாக்குறா. பார்த்தா அங்க சின்ன பசங்க விளையாடுற அந்த ஸ்லைடு, ஊஞ்சல், சீசாலாம் இருக்கு. அப்ப அந்த வீட்டு கதவை ஓபன் பண்ணா ஒரு லேடி வெளியே வராங்க. இவங்க பேர் சைஜா. இப்போ ஃபைசல் அவங்க கிட்ட, எங்களுக்கு குடிக்க கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா, உள்ள வாங்கன்னு சொல்லி இவங்க கூட்டிட்டு போறாங்க. இப்போ சைஜா இவங்களுக்காக டீ போட்டு கொண்டு வராங்க. யாரோ இங்க காணாம போயிட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன். இதுக்கு சாண்ட்ரா, என் பையன் தான், அவன் இன்னும் கிடைக்கல. இப்போ சாண்ட்ரா ரொம்ப டயர்டா இருக்கிறத பார்த்துட்டு இப்போ சைஜா அவங்க முதுகுல மசாஜ் பண்ணி விடுறாங்க. இப்போ நிக்கி அம்மா கிட்ட வந்து, அம்மா வெளியே மழை வர மாதிரி இருக்கு, கார் எடுத்துட்டு வந்து உங்களை நான் கூட்டிட்டு போறேன்னு சொல்றா. ஆக்சுவலா காரை இவங்க காட்டுக்கு வெளியே நிப்பாட்டி இருப்பாங்க. இப்போ கார் கீ வாங்கிட்டு, அம்மா நீங்க இங்கே வெயிட் பண்ணுங்க, நான் கார் கொண்டு வரேன்னு சொல்லிட்டு ஃபைசலோட கிளம்பி வெளியே போயிடுறா. இப்போ மழை வர ஹெவியா இருக்கு. இவங்க 2 பேரும் நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்போ அவளோட மொபைல்ல சிக்னல் கிடைச்சிருது. அப்பாவுக்கு மெசேஜ் பண்ணலான்னு ட்ரை பண்ணும்போது இப்போ தம்பியோட மொபைல் சிக்னல் அவளுக்கு கிடைக்குது. இப்போ அந்த மொபைல் இருக்கிற லொகேஷனுக்கு அவங்க போயிட்டு இருக்கா. அவளை ஃபாலோ பண்ணிட்டு ஃபைசலும் போயிட்டு இருக்கா. இப்போ அந்த சிக்னல் காட்டின அந்த லொகேஷனுக்கும் நிக்க வந்துடுறா. வந்து பார்த்தா அந்த பொம்மை அங்க இருக்கு. இங்க ஏதோ தப்பா இருக்கு, நம்ம இங்கிருந்து போயிடலான்னு ஃபைசல் சொல்றான். இந்த போனோட சத்தம் இங்கதான் கேக்குதுன்னு சொல்றா. இப்ப அந்த பொம்மையை எடுத்து அவ பேக்ல வச்சுக்கிறா. ஏன் பேக்ல இருக்குன்னு ஃபைசல் கேட்டா, இதை நம்ம போலீஸ் கிட்ட காட்டலாம், ஏன்னா தம்பியை கடத்திட்டு போனவங்களுக்கு கூட இந்த பொருள் இருக்கலாம். இப்போ கீனோட மொபைல் சத்தம் அங்க புதரமா இருக்கு, அதுக்குள்ளதான் வருது. இப்போ நீக்கு அந்த புதருக்குள்ள கையை விட்டு அந்த மொபைல் எடுக்கலான்னு ட்ரை பண்ணும்போது அப்போ உள்ள இருந்து யாரோ அவ கையை பிடிச்சி இழுக்கிறாங்க. இப்படியும் ஃபைசல் அவளை வெளியே பிடிச்சி இழுத்துறான். பார்த்தா அந்த புதருக்குள்ள கருப்பு உருவம் ஒண்ணு தெரியுது. இதை பார்த்த ஃபைசல நிக்கும் அலறி அடிச்சுட்டு அங்கிருந்து ஓடுறாங்க. இப்போ நிக்கி அவங்க கார் இருக்க இடத்துக்கு ஓடி வந்தா அங்க அவளோட அப்பா வந்துடுறாரு. என்னமாச்சு, அம்மா எங்கன்னு சொல்லி கேட்டா, அப்பா கிட்ட அவ பார்த்த அந்த விஷயத்த சொல்லல. இப்போ இவங்க 2 பேரும் கார் எடுத்துட்டு அம்மா இருக்க இடத்துக்கு போறாங்க. இப்போ சாண்ட்ராவை கூட்டிட்டு இவங்க எல்லாருமே கார்ல போயிட்டு இருக்கும் போது கிராமத்து மக்கள் எல்லாருமே இப்படி இருட்டிக்கிட்டே வரும்போது அவங்க பசங்களை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போறாங்க. இப்போ கட் பண்ணா போலீஸ் ஸ்டேஷன்ல ஆதிரன் மாஜித் கிட்ட, பையன் கிடைச்சிட்டானான்னு சொல்லி கேட்கிறாரு. ராத்திரி பகலமா உங்க பையனை நாங்க தேடிட்டு தான் இருக்கோம். நான் நிறைய பசங்களோட மிஸ்ஸிங் கேசஸ் எல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஒன்னு கடத்திட்டு போனவங்க பணத்தை கேட்டு மிரட்டுவாங்க, இல்ல அவங்க எதனா ஆதாரத்தை விட்டுட்டு போவாங்க. ஆனா இங்க பசங்க காணாம போறது, இப்படி காணாம போறாங்கன்னே தெரியல, எங்களுக்கு எந்த ஒரு குழுவும் கிடைக்க மாட்டேங்குது. எப்படி உங்க பையன் காணாம போனா? அந்த மாதிரி நாங்க இங்க 2 பேட்டர்னை பாக்குறோம். முதல்ல பசங்க இருட்டினதுக்கு அப்புறமா காணாம போயிடுவாங்க. இப்போ ஒரு பசங்க காணாம போனாங்கன்னா முதல்ல ஒருத்தங்க காணாம போனாங்க, அவங்க கிடைப்பாங்க. ஆனா அந்த பசங்க செத்து போய் தாங்க எங்களுக்கு கிடைக்கிறாங்க. அதுக்கு ஆதிரன், என்னோட பையன் இன்னும் உயிரோட இருப்பான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. இப்போ சூப்பர் மார்க்கெட்ல ஃபைசலும் நிக்கியும் இருக்காங்க. இப்போ அவளோட கையை பார்த்தா ஏதோ அடையாளம் இருக்கு. அந்த புதருக்குள்ள கையை விட்டு போன் எடுக்கும் போது இப்போ கையை யாரோ பிடிச்சி இழுத்தாங்க இல்லையா, அந்த அடையாளம் அவ கையில இருக்கு. ஃபைசல் அவகிட்ட, இது வரைக்கும் நான் இந்த மாதிரி ஒரு உருவத்தை பார்க்கலன்னு சொல்றான். அப்போ ஃபைசலோட ஃப்ரெண்டு கால் பண்றான். அந்த பொம்மையை அவன் போட்டோ எடுத்து இவனுக்கு சென்ட் பண்ணியிருக்கான். நீ அமைச்சு வச்ச அந்த போட்டோவை நான் பார்த்தேன். அந்த பொம்மை ஒரு ஜலாங்குங். இந்த பொம்மையை வச்சு நீ எதுவும் பண்ணாத, அந்த பொம்மையை வச்சு ஒரு ஆத்மாவை வரவழைப்பாங்க. இப்படி அந்த ஆத்மா இந்த உலகத்துக்கு வந்தா திருப்பி அதோட உலகத்துக்கு அது போகாது. எனக்கு இதை பத்தி இன்னும் எதுனா தெரிஞ்சா உனக்கு நான் கால் பண்றேன்னு சொல்லி போனை கட் பண்ணிடுறான். இப்போ ஃபைசல் நிக்கி கிட்ட, இவன் என்னோட ஃப்ரெண்டு, இதுக்கு சில அமானுஷ விஷயம் எல்லாம் தெரியும். இங்க இருக்க கிராம மக்கள் கிட்ட உன் தம்பி காணாம போனதை பத்தி நான் விசாரிச்சேன். அந்த ஏரியால நிறைய பசங்க காணாம போயிருக்காங்க. அந்த இடத்துல பேய் நடமாட்டம் இருக்குன்னு சொல்றாங்க. இப்போ ஒரு வீடியோ அவன் போட்டு காட்டுறான். தம்பி காணாம போல அதே ஏரியா கிட்ட சில பேர் வீடியோ எடுத்திருக்காங்க. இவங்களுக்கு பின்னாடி உயரமான ஒரு உருவம் நின்றுட்டு இருக்கிறது அந்த வீடியோல தெரியுது. இதை பார்த்தோன்னே நிக்கு ஷாக் ஆயிடுறா. இப்போ கட் பண்ணா ரூம்ல சாண்ட்ரா தூங்கிட்டு இருக்காங்க. இப்போ தூக்கத்துல இருந்து ஏறிச்சு ஜன்னலுக்கு வெளியே என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ டக்குன்னு லைட் எல்லாம் ஆஃப் ஆயிடுது.
இப்போ அங்க இருக்க சுவிட்ச் ஆன் பண்ணி விடுறாங்க, எல்லா லைட்டும் ஆன் ஆயிடுது. இப்போ அவங்க ரூமுக்கு போகும்போது திருப்பி சுவிட்ச் ஆஃப் ஆயிடுது. என்னடா இதுன்னு சொல்லி திருப்பி சுவிட்ச் ஆன் பண்றாங்க, லைட் ஆன் ஆக மாட்டேங்குது. அப்போ நிக்கி இருக்கிற ரூம் கதவு தானா ஓப்பன் ஆகுது. ரூம்ல வந்து பார்த்தா நிக்கி படுத்துக்கிட்டு இருக்கா. இப்போ போர்வை எடுத்து அவன் மேல நல்லா போத்து விட்டுட்டு கிளம்புறாங்க. இப்போ அவங்க போன்ல கால் வருது. யாருன்னு பார்த்தா நிக்கி கால் பண்ணிருக்கா. அப்போ பயந்துக்கிட்டே போனை அட்டன் பண்றாங்க. அம்மா நான் சீக்கிரமா வீட்டுக்கு வந்துடுறேம்மான்னு சொல்றா. அப்போ பெட்ல படுத்துட்டு இருக்கிறது யாருன்னு சொல்லி பயப்படுறாங்க. அப்போ போர்வை விலக்கி பாக்குறாங்க, அதுக்குள்ள யாருமே இல்ல. பார்த்தா அவங்க பயந்துடுறாங்க. இப்ப அவங்க பயந்து ரூமை விட்டு வெளியே வந்தா வெளியே இருக்கிற பாத்ரூம்ல கை நின்னுட்டு அம்மா அம்மான்னு சொல்லி கூப்பிடுறான். அவங்க வரத்துக்குள்ள அந்த கதவு மூடிடுது. இப்ப கதவு ஓபன் பண்ணிட்டு உள்ள போய் பாக்குறாங்க. உள்ள பாத்ரூம்குள்ள யாருமே இல்ல. மொபைல் டார்ச் அடிச்சுக்கிட்டு அந்த டப்புக்குள்ள பையன் இருக்கானா செக் பண்றாங்க. இப்ப அவங்க பக்கத்துல ஒரு பெரிய உயரத்துல ஒரு பேய் இவங்க பையனை புடிச்சு வச்சுக்கிறத அவங்க பாக்குறாங்க. அதை பார்த்து அவங்க வழுக்கி பாத்ரூம்ல கீழே விழுந்துடுறாங்க. இப்ப மயக்கத்துல இருந்து ஏஞ்சி பார்த்தா பக்கத்துல ஹஸ்பண்டோ பொண்ணும் இருக்காங்க. நீ பாத்ரூம்ல கீழே விழுந்திருந்து என்ன ஆச்சுன்னு சொல்லி கேக்குறாரு. உங்க பையனை அந்த பாத்ரூம்ல பார்த்தேன். அவங்க சொல்றதை இவர் நம்பவே இல்லை. இதெல்லாம் உன்னோட ஹாலுசினேஷன்மா, ரொம்ப டயர்டா இருக்க, பையன் நினப்பிலே இருக்கு இல்லையா, அதனாலதான் உனக்கு இப்படி இருக்குன்னு சொல்றாரு. நானும் மாஜித்தும் தேடாத இடம் இல்லை, நம்ம பையன் இன்னும் கிடைக்கல, கூடிய சீக்கிரம் நம்ம பையன் நம்ம கண்டுபிடிச்சிருவோமான்னு சொல்லி ஆறுதல் படுத்திட்டு இருக்காரு. இப்போ அடுத்த நாள் காலையில காட்டுல அந்த பையனை தேடிட்டு இருக்காங்க. இப்போ ஷாஜா சாண்ட்ராவை பார்த்துட்டு அங்க வராங்க. உங்க பையன் கிடைச்சிட்டானா? இன்னும் இல்லைங்க, தேடிட்டு இருக்கோம். இப்ப மாஜித்தும் அதிரானும் துர்ணாவை தேடிட்டு அவன் வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. அவன் தான் ஏரி கரைக்கிட்ட அந்த சின்ன பையனை பார்த்திருப்பான். இப்ப கட் பண்ணா நிக்கியும் ஃபைசலும் இல்ல அந்த காணாம போன பசங்களோட ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ இவங்களுக்கு முதல்ல காணாம போன ஒரு பொண்ணோட ரிப்போர்ட் கிடைக்குது. 20 வருஷத்துக்கு முன்னாடி இவ காணாம போயிருக்கா. இப்போ நிக்கி இன்னொரு ரிப்போர்ட் எடுத்து பாக்குறா. இந்த சின்ன பொண்ணு யாருன்னா சீன்ல ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பொம்மையை வச்சு சடங்கு பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா, அவங்க பொண்ணுதான் இவ. காணாம போய் இறந்து போன பசங்க போட்டோ எல்லாம் பார்க்கும்போது எல்லா பசங்களோட தலை திரும்பி இறந்து போய் கிடக்குறாங்க. எப்படி எல்லா பசங்களும் ஒரே மாதிரி இறந்து போயிருக்காங்க சொல்லி நிக்குக்கு சந்தேகமா இருக்கு. இப்ப கட் பண்ணா மாஜித்தும் அதிரானும் இந்த சரணோட வீட்டுக்கு வந்திருக்காங்க. இப்ப அவங்க கிட்ட அந்த சின்ன பையனை பத்தி விசாரிக்கிறாங்க. கடைசியா அந்த சின்ன பையனை அந்த ஏரி கரையில தான் பார்த்தேன்னு சொல்றான். வீட்டுக்கு முன்னாடி உன் வீட்டுக்கு போப்பான்னு நான் சொன்னேன். அப்போ ஏட்ரியனுக்கு கீரனோட ஜாக்கெட் அங்க இருக்கிறத பாக்குறாரு. என் பையனோட ஜாக்கெட் இது எப்படி இங்க வந்ததுன்னு சொல்லி கேக்குறாரு. என் பையன் என்ன பண்ணேன்னு சொல்லி கேக்குறாரு. இப்ப அந்த சரணம் எல்லா போலீஸ்காரையும் தள்ளி விட்டாங்க, இருந்து எஸ்கேப் ஆலான்னு பாக்கும்போது எல்லாரும் அவனை பிடிச்சிக்கிறாங்க. போலீஸ்காரனை போட்டு அடிச்சிட்டு இருக்கும் போது மாஜித் கன் எடுத்து அவன் காலில் சுட்டுறாரு. இப்போ மாஜித்க்கு ஒரு கால் வருது. ஏரி கிட்ட ஒரு டெட் பாடி கிடைச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடிச்சு பிடிச்சி இவங்க மாஜூரிக்கு வந்தா இந்த டெட் பாடி இவங்க பையன் இல்ல, ஒரு சின்ன பொண்ணுதுன்னு சொல்றாங்க. ஏன்டா நம்ம பையன் உயிரோட தாங்க இருக்கான்னு சொல்லி அழுதுட்டு இருக்காங்க. இப்போ மாஜித் அவங்க கிட்ட இந்த பொண்ணுக்கும் உங்க பையன் காணாம போனதுக்கு என்ன கனெக்ஷன் இருக்கான்னு செக் பண்ணணும். இந்த பொண்ணு அதே இடத்துல 1 வருஷத்துக்கு முன்னாடி காணாம போயிருந்தா இதை யார் பண்றாங்கன்னு சொல்லி நம்ம தீவிரமா இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்காரு. இன்னைக்கு உள்ள வந்து அந்த டெட் பாடியை பாக்குறா. இப்ப பயந்துகிட்ட அந்த துணியை விலக்கி பாக்குறா. இந்த டெட் பாடி வேற யாரும் இல்ல, இந்த ராணியோடது. நம்ம ஸ்டார்டிங் சீன்ல பார்த்தோம் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், அவங்களோட பொண்ணு. இப்ப அங்கிருந்து கிளம்பி போகலான்னு பாக்கும்போது தம்பி இவளை கூப்பிடுற சத்தம் கேக்குது. இங்கிருந்து இந்த சத்தம் வருதுன்னு பார்த்தா பேக்குள்ள இருந்து வருது. ஓபன் பண்ணி அந்த பொம்மையை எடுத்து பாக்குறா. பார்த்தா அந்த சத்தம் அங்க வரல, இந்த டெட் பாடி கிட்ட இருந்து தான் வருது. இப்ப அந்த பாடியில இருந்து போர்வை இலக்கி பார்த்தா தம்பி படுத்துக்கிட்டு இருக்கான். அந்த பையன் பின்னாடி அந்த கருப்பு உருவம் வந்து இவ கழுத்தை பிடிச்சி நெரிக்குது. இப்ப பக்கத்துல இருக்க பொம்மை எடுத்து அந்த பேயை அடிச்சுட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆயிடுறா. இப்ப பயந்துகிட்டே வெளியே வந்தா ஃபைசல் வந்துடுறான். கீழே உள்ள பார்த்தேன்னு சொல்றா. இப்ப அவன் உள்ள வந்து பாக்குறான், அந்த சின்ன பொண்ணோட டெட் பாடி தான் இருக்கு. இந்த பொம்மையெல்லாம் நீ எதுக்காக இங்க கொண்டு வந்த நிக்கின்னு சொல்லி கேக்குறான். இப்ப கட் பண்ணா நமக்கு காட்டுல சாண்ட்ராவை காட்டுறாங்க. சில ஸ்நாக்ஸ் எல்லாம் கொண்டு வந்து ஷாஜா கிட்ட குடுக்கறாங்க. எதுக்காகம்மா இதெல்லாம் என்கிட்ட குடுக்குறீங்க? இது எல்லாமே என் பையனுக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸ். அவன் இங்க வந்தா அவன் ரொம்ப பசியா இருப்பான், உனக்கு இதை சாப்பிட கொடுங்க, அதுக்கப்புறமா எனக்கு தெரியப்படுத்துங்கன்னு சொல்றா. நீங்க கவலைப்படாதீங்க, உங்க பையன் சீக்கிரமா கிடைச்சிருவான்னு சொல்றாங்க. இப்போ அவங்க வீட்டுக்கு கிளம்பி போயிட்டு இருக்கும் போது வயிறு வலிக்க ஆரம்பிச்சிருது. வீட்டுக்குள்ள வாங்க, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு போவீங்கன்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க. இப்போ இந்த பக்கம் நிக்கியும் ஃபைசலும் எல்லாம் அந்த காணாம போன பசங்களோட பொருட்களை எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுல இவங்க வச்சிட்டு இருந்த பொம்மை மாதிரி உடஞ்சி போன ஒரு சில பாகம் கிடைக்குது. அதுக்குள்ள ஒரு சின்ன சீட்டு ஒண்ணு இருக்கு. இப்ப அவ வச்சிட்டு இருக்க அந்த பொம்மைக்கு தலைக்கு பின்னாடி அதே மாதிரி ஒரு பேப்பரை எடுக்கிறா. இப்ப அந்த பேப்பரையும் அவளுக்கு கிடைச்ச அந்த பேப்பரையும் மேட்ச் பண்ணி பாக்குறா. ரெண்டுத்துலயும் ஒரே மந்திரத்தை தான் எழுதி இருக்கு. இப்போ ஒரு போலீஸ்காரர் ஒரு கைதியை கொண்டு வந்து அங்க லாக் பண்ணிட்டு ஃபைசல் கிட்ட இவனை பாத்துக்கோன்னு சொல்லிட்டு வெளியே போயிடுறாரு. இப்போ கட் பண்ணா சாண்ட்ராவை காட்டுறாங்க. இந்த சைஜா வீட்டுல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சைஜா என்ன சொல்றாங்கன்னா, நான் என் குழந்தையோட இங்க இருக்கேன். இத்தனை பசங்க உங்களுக்கு? எனக்கு ஒரே ஒரு பொண்ணு தான், அவளுக்கு 17 வயசு ஆயிடுச்சு. அவ எங்க இருக்கா? நான் அவளை பார்க்கவே இல்லையே. அவ ரூம்ல தான் இருக்கான்னு சொல்லிட்டு அவங்க ரூமுக்கு போறாங்க. இஞ்சி உனக்கு என்னமாச்சுன்னு அவங்க கேட்டுட்டு திருப்பி வெளியே வந்து டைனிங் டேபிள் உட்காந்து சாப்பிடுறாங்க. சாண்ட்ரா அவங்க கிட்ட அவளோட பேர் என்னன்னு கேக்குறா. அவ பேர் இஞ்சிமா. அவ ஸ்கூலுக்கெல்லாம் போறாளா? அவ ஸ்கூலுக்கெல்லாம் போக மாட்டா. அவ ஸ்கூல்ல இருக்கும்போது எனக்கு பாவமா இருக்கும். ஸ்கூல்ல இருக்கிற பசங்க எல்லாம் அவளை கிண்டல் பண்ணுவாங்க. ஒரு நாள் அவ மேல கல் எடுத்து அடிக்க ஆரம்பிச்சுட்டாங்கன்னு சொல்றாங்க. கோவத்தோட ஸ்பூனை தட்டுல தூக்கி போடுறாங்க. திருப்பியும் நார்மலா சாப்பிட்டுட்டு இருக்காங்க.
அப்போ சாண்ட்ராவோட பையன் அவ அக்காவை கூப்பிடுற சத்தம் அவளுக்கு கேக்குது. அந்த ரூம்ல இருந்து என் பையனோட சத்தம் கேக்குது. இப்ப கட் பண்ணா நமக்கு போலீஸ் ஸ்டேஷனை கட்டுறாங்க. கைதி ஃபைசல் கிட்ட ஓவரா பேசுனால ஃபைசல் அவனை அடிச்சுட்டு இருக்கான். இப்போ டேபிள் மேல இருந்த அந்த பொம்மை தானா நின்று ஆடிட்டு இருக்கு. இத பார்த்து அந்த 3 பேரும் பயந்துடுறாங்க. அப்ப அந்த ரூம்ல இருக்க லைட் ஆஃப் ஆகுது. இப்ப அந்த பொம்மை ஆடுறத நிப்பாட்டணும்னு இப்ப அந்த கைதிக்கு பின்னாடி இப்ப அந்த ஆத்மாக்கள் வாழ்ற உலகத்தோட கதவு ஓபன் ஆகுது. உட்காந்துட்டு இருந்த அந்த கைதியை காணோம். அக்கா எனக்கு ரொம்ப பயமா இருக்குக்கான்னு சொல்லி தம்பி கூப்பிடுற சத்தம் கேக்குது. இப்போ நிக்கும் அதுக்குள்ள போயிடுறா. இப்ப ஃபைசல் அதுக்குள்ள போலான்னு பார்க்கும்போது அந்த போர்ட்டல் மூடிடுது. இப்ப கட் பண்ணா சர்ணாவை போலீஸ்காரங்க காட்டுல கூட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஈனனோட ஜாக்கெட் எங்கடா கிடைச்சதுன்னு சொல்லி காட்டுறா எங்களுக்குன்னு சொல்லி கூட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. அஜித் அவங்க கிட்ட நீ தானே அந்த குழந்தைய கடத்தின சொல்றா. இல்ல சார், அது அந்த பேய் தான் சார் அவனை தூக்கிட்டு போச்சு. இப்ப கட் பண்ணா ஆத்மா உலகத்துல நிக்கிய காட்டுறாங்க. பின்னாடி அந்த கைதி வந்து நிக்கிய தள்ளி விட்டுறான். நம்ம எங்க இருக்கோம், இங்க இருந்து எப்படி வெளியே போறது, இங்க எப்படி போறதுன்னு எனக்கு தெரியல. என் தம்பியோட வாய்ஸை கேட்டு தான் நான் இங்க வந்தேன். நிக்கி கீனனோட வாய்ஸை கேட்கறா. இப்ப அந்த வாய்ஸை கிட்ட அவனை தேடிக்கிட்டு போறா. இப்ப கட் பண்ணா அந்த சைஜா வீட்டுல சாண்ட்ராவோட பையன் கூப்பிடுற சத்தம் அவளுக்கு கேட்டுக்கிட்டே இருக்கு. என்னோட பொண்ணு என்ன கூப்பிடுறான்னு சொல்லிட்டு ரூமுக்கு போயிடுறாங்க. சாண்ட்ராக்கு இவங்க தான் அவன் பையனை கடத்திட்டாங்களோன்னு சொல்லிட்டு இப்ப அங்க இருக்கிற கத்தி எடுத்துக்கிறாங்க. இந்த பக்கம் காட்டுல சர்ணோ கிட்ட அந்த குழந்தைய பத்தி விசாரிச்சுட்டு இருக்காங்க. சார் இருட்டிக்கிட்டே வருது சார், அது வெளியே வந்துடும் சார் சொல்லிக்கிட்டே இருக்கான். யார் வருவா சொல்லு சார், அது பேய் சார்னு சொல்லிட்டு இருக்கான். இதெல்லாம் கேட்டு காண்டான அதிரன் போலீஸ்காரங்கிட்ட கன் எடுத்துட்டு போயிட்டு அவன் மேல வச்சுட்டு எங்கடா என் பையன் சொல்லி கேட்கறான். திருப்பி உங்க பேய் தான் உங்க பையனை கொண்டு போச்சு, பேய் தான் உங்க பையனை கொண்டு போச்சுன்னு சொல்லிட்டு இருக்கான். உன்னை கொண்டுட்டீங்கன்னா உங்க பையனை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லி போலீஸ்காரர் சொல்லிட்டு இருக்காரு. இப்படி அவர்கிட்ட இருந்து கன்னை வாங்கிக்கிறாங்க. பையனை நினைச்சு கதறி அழுதுட்டு இருக்காரு. அவரோட பையன் அக்காவை கூப்பிடுற சத்தம் கேக்குது. சத்தத்தை கேட்டோன்னு இவர் ஓடுறாரு. அந்த ஆத்மா உலகத்துல இன்னைக்கு தம்பியை தேடிட்டு இருக்கா. அப்படியே நடந்து வந்து அங்க ஒரு வீடு இருக்கிறத பாக்குறா. இப்ப கட் பண்ணா சாண்ட்ராவை கட்டுறாங்க. கத்தி எடுத்துட்டு அந்த ரூமுக்குள்ள வராங்க. ரூமுக்குள்ள அவங்க எதையோ பார்த்து ஷாக் ஆயிடுறாங்க. என்னடான்னு பார்த்தா சரியான உயரத்துல ஒரு டெட் பாடி அந்த செவுத்துல மாட்டி இருக்கு. என்னது இது? அதுக்கு இவங்க ஸ்லோ மோஷன்ல திரும்புறாங்க. என்னோட பையன் எங்கன்னு சொல்லி கேட்டா உங்க பையன் என் பொண்ணோட விளையாடிட்டு இருக்கான். இப்போ சீப் எடுத்து அந்த டெட் பாடியோட முடிய சீவிட்டு இருக்காங்க. இப்பதான் அவங்களோட கதைய சொல்றாங்க. இவ தான் என்னோட பொண்ணு இஞ்சி. இவளுக்கு ஒரு விதமான வியாதி இருக்கு. என் பொண்ணு வயசுல இருக்க பசங்களை கம்பேர் பண்ணும் போது என் பொண்ணு 2 மடங்கு ஹைட் அதிகமா இருப்பா. என்னோட பொண்ணு பார்க்க ரொம்ப அழகா இருப்பா. பசங்க எல்லாருமே என் பொண்ணை கிண்டல் பண்ணுவாங்க. அவ வயசு பசங்க கூட எல்லாம் அவ ஃப்ரெண்ட் ஆகணும்னு நினைப்பா. ஆனா அந்த பசங்க என் பொண்ணை கல் எடுத்து அடிப்பாங்க. இதெல்லாம் தாங்கிக்காம அங்க இருக்கிற ஏரியில கல்லை கட்டி அவ விழுந்துட்டா. அவங்க கண்ணு முன்னாடியே அவங்க பொண்ணு இறந்து போயிட்டா. அதுக்கப்புறமா போலீஸ் ஸ்டேஷன்ல அவங்க பொண்ணு காணாம போயிட்டான்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. அந்த ஏரியில இருந்து அவ பணத்தை கொண்டு வந்து அவங்க வீட்டுல வச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா அவங்க ஒரு மந்திரவாதி கிட்ட போயிருக்காங்க. அந்த மந்திரவாதி வேற யாருமே இல்ல, அந்த சர்ணோ தான். அவர் இந்த பொம்மையை என்கிட்ட கொடுத்து என் பொண்ணு கூட நான் எப்பவுமே இருக்கலாம்னு சொன்னாரு. இது இருக்கிறதுனாலதான் அவ என் கூடயே இருக்கா. இருட்டானா போதும் அவளுக்காக நான் ஒரு ஃப்ரெண்டை கொண்டு வருவேன். வயசுல இருக்க ஒரு குழந்தையும் இவங்க தான் கடத்திட்டு வந்திருக்காங்க போல. என் பையன் என்ன பண்ண, இப்ப அவன் எங்க இருக்கான்? உன் பையன் திரும்பியெல்லாம் வரமாட்டான். என் பொண்ணு கூட அவன் விளையாடிட்டு இருக்கான். இப்ப அவங்க நிக்கிக்கு கால் பண்றாங்க. போனை ஃபைசல் எடுக்கிறான். இந்த காட்டுல இருக்க வீட்டுக்கு சீக்கிரமா வா, இருக்க லேடி தான் கைனனை கடத்தி வச்சிருக்காங்க, சீக்கிரமாவான்னு சொல்லி போனை கட் பண்ணிடுறாங்க. இப்ப கட் பண்ணா அந்த ஆத்மா உலகத்துல நிக்கிய காட்டுறாங்க. இப்ப அவங்க அம்மா பேசுற சத்தம் அவளுக்கு கேக்குது. இப்பதான் அவளுக்கு தோணுது அந்த காட்டுல இருக்கிற வீடு அந்த வீடு தான் இது. அப்படியே நடந்து அந்த வீட்டுக்கு பின்னாடி வரா. இந்த குழந்தைங்க விளையாடுற அந்த ஊஞ்சல சீசாலாம் இருக்கு இல்லையா, அந்த இடத்துக்கு வரா. அங்க வந்து பார்த்தா அங்க நிறைய பசங்களோட டெட் பாடி இருக்கு. அதை பார்த்து கத்துன்னு கத்துறா. இப்போ ஊஞ்சல தம்பியை கட்டி போட்டு உட்கார வச்சிருக்காங்க. கட்டெல்லாம் ஊத்து விட்டுட்டு உனக்கு என்னடா ஆச்சுன்னு சொல்லி கேக்குறா. அவனுக்கு கண்ணு தெரியல. இப்ப அந்த கைதி நிக்கி கிட்ட வந்து நம்ம இங்கேருந்து போயாகணும்னு சொல்லி கத்துறான். டக்குன்னு அந்த பேய் அங்க வந்து அவனோட கழுத்தை பிடிச்சி நெருக்கிது. அந்த பேயை பார்த்தா ரண கொடூரமா இருக்கு. இத பார்த்த நிக்கி கத்துன்னு கத்துறா. அப்படியே அவனோட கழுத்தை பிடிச்சி ஒரு திருவிடுது. அந்த இடத்துல அவனோட சோழி முடிஞ்சிருது. அப்படியே அவளும் வீட்டுக்குள்ள வந்துட்டு கதவை முடிக்கிறா. இப்ப உள்ள வந்து அந்த பொம்மை கீழே இருக்கு, அதை எடுத்துக்கிறா. அந்த பேய் உள்ள வரதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கு. இப்ப அந்த பொம்மை தலையில இருந்து பேப்பர் எடுத்து இப்ப அவ அந்த மந்திரத்தை படிச்சுக்கிட்டு இருக்கா. இப்ப இவங்க 2 பேரும் அந்த போர்ட்டல் ஓப்பன் ஆகி இவங்க உலகத்துக்கு வந்துடுறாங்க. இவங்க 2 பேரும் அதே வீட்டுக்குள்ளதான் வந்து விழுந்திருக்காங்க. இதை பார்த்த சாண்ட்ரா பையனை கட்டி பிடிச்சி அழுகுறாங்க. அம்மா என்னால எதுவுமே பார்க்க முடியலமான்னு சொல்றான். என்னப்பா ஆச்சு உன் கண்ணுக்குன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா அவனோட கண்ணு நார்மல் ஆயிடுது. இப்ப அவனால அவங்க அம்மாவெல்லாம் பார்க்க முடியுது. டக்குன்னு அந்த பேய் வந்து அந்த சின்ன பையனை பிடிச்சிக்குது. இந்த ஆத்மா உலகத்துக்கு அவனை இழுத்துக்கிட்டு போக ட்ரை பண்ணும் போது அந்த பொம்மையை எடுத்துட்டு வந்து அந்த பேயோட மண்டையிலே சொருகிடுறா. அப்படியே அலறிக்கிட்டே அது மறைஞ்சு போயிடுது. சாஜி அதெல்லாம் பார்த்துட்டு கத்துன்னு கத்துறாங்க. பொண்ணை என்னடி பண்ணுன்னு சொல்லிட்டு கத்தி எடுத்துட்டு வந்து நிக்கிய வெட்டுன்னு வெட்டுறாங்க. இந்த சின்ன பையன் அவங்கள தடுக்க பார்க்கும்போது அவனையும் குத்திடுறாங்க. இப்போ சாண்ட்ராவை அவங்க குத்த வரும்போது சாண்ட்ரா அவங்கள கையை பிடிச்சி எப்படியும் தடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ பின்னாடி வந்த ஃபைசல் மண்டையில ஜாடி எடுத்து ஒரு போடு போட்டு அந்த அம்மாவை அந்த இடத்துல மட்டையாக்கிடுறான்.
சாண்ட்ரா அவங்க கிட்ட இருந்து காப்பாத்திடுறான். ஃபைசல் அந்த சின்ன பையனை தூக்கிட்டு அந்த வீட்டுல இருந்து 3 பேரும் வெளியே வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் இவங்க கார்ல உட்காந்து கிளம்பலான்னு பார்க்கும்போது கத்தி எடுத்துட்டு அந்த லேடி அங்க வந்துடுறாங்க. இவங்க கிளம்பலான்னு பார்த்தா கார் ஸ்டார்ட் ஆக மாட்டேது. அதுக்குள்ள அந்த லேடி காருக்குள்ளேயே வந்துடுறாங்க. கத்தி எடுத்து நிக்க அவங்க குத்திட்டு இருக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கும் போது கார் ஸ்டார்ட் ஆயிடுது. நிக்கோ அந்த லேடியை எப்படியோ தடுத்துட்டு இருக்காங்க. இப்போ நிக்கா அந்த லேடியோட தலையை ஜன்னலுக்கு வெளியே கொண்டு போயிடுறா. ஸ்பீடா கார் கொண்டு வந்து அந்த இரும்பு கேட்ல அந்த லேடியோட தலையை முட்டை வச்சு அதுல இடிச்சு அந்த லேடியோட சோலி அங்கேயே முடிஞ்சிருது. அதுக்கப்புறமா அந்த கார்ல இருந்து அந்த லேடியை தூக்கி வெளியே போட்டுடுறாங்க. இப்போ அடுத்த நாள் இந்த லேடியோட டெட் பாடியை மார்ஜூரியில வச்சிருக்காங்க. அங்க போலீஸ்காரர் இவங்க கிட்ட காட்டுறாரு. சாண்ட்ரா எல்லாத்தையும் போலீஸ் கிட்ட சொல்லியிருக்காங்க போல. இப்போ இவங்க எல்லாருமே அந்த ஊரை விட்டு கிளம்பி போறாங்க. இப்போ ஃபைசல் நிக்கி கிட்ட நான் உன்னை மறக்க மாட்டேன்னு சொல்றான். இப்போ நிக்கி அவனை கட்டி பிடிச்சி பாய் சொல்லிட்டு கிளம்புறா. ஆக்சுவலா இவங்க 2 பேரும் லவ் பண்றாங்க போல. இவங்க எல்லாருமே கார்ல கிளம்பி போயிட்டு இருக்கும் போது இப்போ காட்டுல அந்த சரணம் உட்காந்துட்டு இருக்கிறத காட்டுறாங்க. அவனோட கையில அந்த பொம்மை இருக்கு. இதை வச்சுக்கிட்டு அவன் ஏதோ மந்திரத்தை படிக்கிறான். அப்படியே நமக்கு இந்த படத்தை முடிச்சிடுறாங்க.